முதல்ல வெற்றி பெற்ற நாங்க அமைதியா இருக்கிறோம். அமைதியா இருக்கிறோமா இல்லையா? இந்த 30 நாள் எங்கேயாச்சும் ஏதாவது தலக்கணம் வந்து நமக்கு துமுறு வந்து எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு ஏதாச்சும் பேசணுமா? நாங்க வெற்றி பெற்று நேரா நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். 50 வருஷ பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஊழல், இதை தவிர எதுவும் தெரியல. அதை சரி செய்யறதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா திருப்பி டெய்லி மீட்டிங் போட்டு நம்மளுடைய வெற்றியை ஒரு கேவலமா பேசுறது. தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்ல. தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி பெண்களுக்கான, இளைஞர்களுக்கான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க கொச்சைப்படுத்தினா பெண்களை கொச்சைப்படுத்தியதா அர்த்தம். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேணாமா? அதனால பொதுச்செயலாளர் அண்ணட்டையும் எங்களுடைய தலைவர் அண்ணங்கிட்டையும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பியும் திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், அமைச்சரா வரல, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டரா வந்திருக்கேன். தொண்டனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே. அப்ப அது ஒரு தொண்டன் என்ன நினைக்கன்னு பேசுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த வெற்றி ஏன் வரலாற்று ரீதியா இருக்கிறது? அதுல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இளவரசர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்றாரு, கவர்ச்சினால இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த கவர்ச்சி தானே வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மகன் உதயநிதியை சினிமா காமிச்சிங்க. கவர்ச்சி வந்துச்சா? படிப்பும் வரல, சினிமாவும் வரல, ஏதாவது ஒண்ணு வரணும். கடைசியில அரசியலும் வரல. நாங்க அப்பயே சொன்னோம், பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது, மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும். அதுதான் இந்த தேர்தல். சொன்ன மாதிரியே பெண்களும் இளைஞரும் மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டாங்க. ஏன் மிகப்பெரிய வரலாறு தெரியுமா? அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம், கலைஞர் 50 வருடங்களாக கட்டி காப்பாற்றிய இயக்கம், எந்த வருஷத்திலும் இல்லாத ஒரு வரலாறு. திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி ஏன் தெரியுமா? திமுக பல்வேறு தோல்விகள் தோத்திருக்கு, ஆனால் எப்பொழுதும் கலைஞர் தோல்வியற்றது அல்ல. திமுகவுடைய தலைவர் தோல்வி அடையல, முதலமைச்சராக இருந்து தோத்தது கிடையாது. திரு மு